பேலியேட்டிவ் கேர் அப்புறம் அசிஸ்டட் டையிங், இது ரெண்டுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். பேலியேட்டிவ் கேர்னால் என்னென்னா, இந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அது ரொம்பவே ஹெல்த்தாக இருப்பாங்க. அவங்களுக்கு இன்டென்சிவ் கேர் கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறது தான் பேலியேட்டிவ் கேர்னு சொல்கிறது. அதே அசிஸ்டட் டையிங்னால் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து அதுக்கும் எத்தனேஷியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அசிஸ்டட் டையிங்னால் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப உடல் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க தன்னோட வாழ்க்கையை வந்து தானே போக்குறதுக்காக உள்ளது தான் அசிஸ்டட் டையிங்கிறது. இந்த அசிஸ்டட் டையிங் எப்போ நடக்கும்னு சொன்னால், அவங்கள லீத்தல் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரை போகிறதுக்கான உள்ள ட்ரக்கு மெடிசின்ஸ்லாம் இருக்குது, அதை அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே இறந்து போவாங்க. அதுதான் அசிஸ்டட் டையிங்கிறது. எத்தனேஷியா என்னென்னா கருணை கொலை, அதாவது பர்மனெண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருப்பாங்க, மூளை மட்டும்தான் வந்து இது ஆக்டிவாக இருக்கும், மற்ற உடல் எல்லாமே ஃபுல்லாகவே டீஆக்டிவேட்டில் இருக்கும். பர்மனெண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா மூளை சாவுன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து அவங்கள வந்து லீத்தல் ட்ரக் கொடுத்து சாவடிச்சிருவாங்க. அதுதான் எத்தனேஷியான்றது. எத்தனேஷியான்றது கருணை கொலை. NDC நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் என்னென்னா, கிளைமேட் சேஞ்சை எப்படி வந்து குறைக்கிறது, அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு டெம்பரேச்சர் எப்படி கம்மி பண்ணுறது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. NDCயில் இது வரைக்கும் வந்து 2.0 வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்தது 3.0 வந்து 2025 ஃபாலோ பண்ண போகிறாங்க. NDCனா என்னென்னா, ஃபாசில் ஃபியூல்லேருந்து எமிஷன் வரதை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க என்னென்ன நடைமுறைகள்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து UNFCCக்கு ஒரு கண்டிஷன்ஸை அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அதை தெரிவிப்பாங்க. அதுதான் நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங்னா என்னென்னா, ஒரு பில்டிங் கட்டுறாங்க இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்கன்னா அதனால் வந்து என்விரான்மெண்ட் இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதுமாதிரி எலக்ட்ரிசிட்டி கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி ஒரு பில்டிங்கை வந்து டிசைன் பண்ணுறது தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர்லாம் ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த பில்டிங்னாலையும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலையும் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே கம்மியான இம்பேக்ட் இருக்கும். அதாவது என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அவங்களால மேக்ஸிமம் வந்து ரிசோர்ஸை யூஸ் பண்ணி கம்மியான என்விரான்மெண்ட் இம்பேக்டை கொடுத்தா அதுதான் ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங்னு சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ் டே. டியூபர்குலோசிஸ் டேன்னு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மார்ச் 24 முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2030 பார்த்திங்கன்னா குளோபலாகவே WHO டிபியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு இயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 2025 ஃபுல்லாகவே டிபியை வந்து இந்தியாவில் வந்து எரடிகேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபினால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மாதம் காசு கொடுக்கும். அதுபடி பார்த்திங்கன்னா டிபியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில டெஸ்ட்லாம் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு டிபி, அதாவது காசநோய் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக உறுதி செய்கிறதுக்காக சில டெஸ்ட்லாம் இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா எண்டோஸ்கோபி, செஸ்ட் எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் ஸ்புட்டம் டெஸ்டிங், அதுக்கப்புறம் மான்டெக்ஸ் டெஸ்ட். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு டிபி இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபியை வந்து ஆக்டிவ் டிபியை ட்ரீட் பண்ணுறதுக்காக சில ட்ரக்ஸ்லாம் இருக்குது. அதில் மேஜரான ட்ரக் பார்த்திங்கன்னா ஐசனைஸ்ட் INH. இந்த ட்ரக் பார்த்திங்கன்னா 3 ட்ரக்கோட காம்பினேஷன். இதன்படி ரிஃபாம்பின், பைரசமினைட் அண்டு எத்தம்பியூட்டன். ஸோ இதோட காம்பினேஷன் தான் வந்து ஐசனைஸ்ட் INH. VIIRS அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா விசிபிள் இன்ஃப்ராரெட் இமேஜிங் ரேடியோமீட்டர் சூட். இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, இது கிளைமேட் சேஞ்சை மானிட்டர் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு எக்யூப்மெண்ட்டு. இந்த எக்யூப்மெண்ட்டு எதில் இருக்குன்னா வெதர் சேட்டலைட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டு. இதை லான்ச் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 2011. லான்ச் பண்ண ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா NASA அண்டு NOAA. நாசாவுக்கு ஃபுல் ஃபார்மு நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். NOAAக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷ்னல் ஓஷனிக் அட்மாஸ்பெரிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த VIIRSோட என்ன ஃபங்க்ஷன் சொன்னால், இது இன்ஃப்ராரெட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டு. இதன்படி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயரை முன்னாடியே வந்து அலர்ட் பண்ணும். ஃபாரஸ்ட் ஃபயரை எங்கெங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி அலர்ட் பண்ணும். இல்லை ஃபாரஸ்ட் ஃபயரை எங்கெங்கெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி அதையும் அலர்ட் பண்ணும். இதோட இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சை மானிட்டர் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு எக்யூப்மெண்ட்டு. இந்த எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா வெதர் சேட்டலைட் இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட். அஷ்டலக்ஷ்மி ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் இல்லை,
8 ஸ்டேட்டு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல். இந்த 8 ஸ்டேட் என்னென்னு பார்த்தா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் தான் இது. இந்த ஃபெஸ்டிவல் எதுக்குள்ளே நம்ம ரிலேட் பண்ணலான்னா புஷ்கர் ஃபெஸ்டிவல், கேமட் ஃபெஸ்டிவல். அங்கே பார்த்திங்கன்னா புஷ்கர் ஃபெஸ்டிவல் தான் லார்ஜஸ்ட்டு கேட்டல் கேதரிங் இன் வேர்ல்டு இது. ஸோ இந்த அஷ்டலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதான் 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டலட்சுமி ஃபெஸ்டிவல் எதுக்குன்னா அவங்களோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதத்தில் ஃபேமஸ் ஆனது. அங்கே பார்த்திங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸு, ஆர்டிஃபெக்ட்ஸு இதெல்லாம் வந்து தனித்துவம் வாய்ந்தது. அந்த ஆர்டிஃபெக்ட்ஸு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல விற்பாங்க. ஸோ அதோட முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால் அஷ்டலட்சுமி ஃபெஸ்டிவலில் இந்த 8 ஸ்டேட்லேயும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறது. அதுதான் வந்து இந்த அஷ்டலட்சுமி ஃபெஸ்டிவலோட முக்கியமான நோக்கம்.